ஸ்ரீனிவாசன், இரண்டு தலைவர்களுடைய விமர்சனங்களுமே அதீதமா இருக்கு. ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், ஒரே மண்டலத்தை சேர்ந்தவங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன? இதை எப்படி கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர்கள் பார்க்கிறார்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், பாஜகவினுடைய தலைவர்கள், மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை, பாஜகவினுடைய மாநில தலைவராக கடந்த காலங்களிலே தலைவராக இருந்தவர்கள், மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களா இருக்கட்டும், முருகனா அமைச்சர் முருகனா இருக்கட்டும், பொன்னாரா இருக்கட்டும், இப்படி பாஜகவில் இருந்த தலைவர்கள் இந்த அளவு மேடை பேச்சாளர் மாதிரி யாரும் பேசி இதுவரையும் தமிழக அரசியல்ல யாரும் இடம் பெறல. இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குன்னு ஒரு செய்தியை மட்டும்தான் சொன்னார். அப்ப இது ஒரு தனிப்பட்ட தாக்குதலா, ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் திரு அண்ணாமலைக்கு இல்லையே. அவர் இப்ப கவிதாசன் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நாங்க டிஃபென்ஸ் மோட்ல தான் இருந்தோம், அவர்தான் முதல்ல பேசினாரு, அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்க தள்ளப்பட்டோம், நாங்க டிஃபென்ஸ் மோட்ல தான் இருந்தோம், நாங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலங்கிறது தானே அவர் வைத்த வாதம். முதலில் இங்க அதிமுக தலைமை தான் பேசியதுங்கிறாரு. இல்ல, ரகசிய உறவு இருக்குன்னு சொல்றது அரசியல் சார்ந்த கருத்து தான் விமர்சனமா வச்சாங்க. அத ஒரு தனிப்பட்ட முறையில தாக்குதலா அதிமுக பொதுச் செயலாளர் அந்த கருத்தை வைக்கல. ஆனா இந்த அளவு மேடையில ஒரு பேச்சாளரை போல ஒரு தேசிய தலைவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இதோடைய பின்னணி என்னன்னு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இல்லாம பாஜகவுடைய தலைமையில மிகப்பெரிய வெற்றியை தருவோம்னு டெல்லிக்கு ஒரு மெசேஜ் சொன்னதுடைய விளைவு. அப்ப அதுல ஏற்பட்ட சறுக்கல். அப்ப டெல்லியோட தலைமையையும் அது உங்களுக்கும் தானே பொறுக்கும். அவங்க டெல்லிக்கு சொன்னாங்க, நீங்க இங்க மக்களுக்கு சொல்லி இருந்தீங்க. இல்ல, நாங்க தெளிவா இருந்தோம். கதவு, அதாவது கூட்டணி கதவு நீண்ட காலமாக தேர்தல் முடிகிற வரையும் திறந்து வைத்திருந்தது பாஜக. அதிமுக தன்னுடைய நிலைமையை அப்பவே சொல்லிட்டாங்க. கூட்டணி இல்லைன்ற கருத்தை தெளிவா திட்டாத்தரமா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு பேசுறாரா? இல்ல, அது டெல்லியில் ஏற்பட்ட அழுத்தம், அவருக்கு கொடுக்கிற அழுத்தம், அரசியல்ல அவர் சொன்ன எந்த சபதமும் நிறைவேறாத அந்த அடிப்படை பின்னணி தான் இன்னைக்கு இவருடைய தனிப்பட்ட தாக்குதல் வரையும் வந்திருக்கிறார். திமுகவினுடைய எதிர்ப்புல அதிமுக சற்று பின்வாங்கல. தொடர்ந்து அதிமுக எந்த காரணத்திற்காக திமுகவை எதிர்க்க வேண்டிய அந்த நோக்கத்தில் தொடங்கப்பட்டதோ அதை அவங்க இன்ன வரையும் சரியா செய்யறாங்க. அப்ப ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டை இன்னொரு கட்சியினுடைய தலைவர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாட்டு மக்கள் நல்லா பாக்குறாங்க, யாரு தனித்தனமா பேசுறா, எந்த தலைவர் இப்படி எல்லாம் பேசுறாங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பேசின பேச்சுக்கும் பாஜகவுடைய தலைவர் பேசின பேச்சுக்கும் எது மிகைப்படுத்தப்பட்டது, எது ரொம்ப ஒரு மாதிரியான பேச்சுங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. அப்ப எதிர்கட்சி இடத்துக்கு எப்படி இவங்களால வர முடியும்? ஒரு தரப்பு பேசாம பொது நாகரிகத்துல நான் அதெல்லாம் பேச விரும்பல, அவர் என் மேல அப்படியெல்லாம் சொல்லலையே. ரெண்டு பேரும் சரமாரியா தானே பேசிக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய இடத்துல இருந்து அவர் எந்த கருத்தையும் வார்த்தைகள் முற்றல்ல, வார்த்தை முற்றல்ல, எந்தவித வார்த்தையும் வன்மமான வார்த்தையை வச்சு பேசல. ஆனா இவர் மேடையில பேசின பேச்ச எல்லா மக்களும் பாக்குறாங்க. அப்ப யாரு வன்மமா பேசி இருக்கிறா, எந்த அடிப்படையில பாஜகவுடைய தலைவர் பேசினாரு அப்படின்ற தவறுகளை நிச்சயமா மக்கள் சரி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு தான் தோன்றித்தனமான பேச்சு நீங்க ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஆனா தொடர்ந்து நாங்க தான் எதிர்க்கட்சின்னு பாஜக சொல்வதுடைய ஒரு விளைவாதான் இந்த தொடர் சண்டைகளா? இல்ல, அதாவது எதிர்கட்சின்றது களத்துல நின்று வேலை செய்யணும், மேடையில நின்று தொண்டர்கள் முன்னாடி பேசுறது இல்ல. அதிமுக தொடர்ந்து திமுக என்ன மக்கள் நல திட்டங்களை மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து அதிமுக களத்துல போராடிக்கிட்டு இருக்குது. பாஜக மேடையில பேசி அண்ணாமலைன்ற ஒரு மனிதனுடைய வசீகரமான பேச்சு அல்லது வன்மமான பேச்சு, இந்த பேச்சால ஒரு கட்சி எதிர்கட்சியா மாறிடுமா என்ன?
அப்ப மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெறணும். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்னு அதிமுக ஒரு கட்டுக்கோப்பா போகுது. அப்ப இதுவரை பாஜக இருந்த தலைவர்கள் எவ்வளவு ஒரு சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி நாகரிகமா நடந்துகிட்டாங்க. அப்ப இந்த தலைவர் மட்டும் இப்படி பேசுறாரு, அதுக்கு என்ன காரணம்? அப்ப அந்த பாஜகவில் இருக்கிற தொண்டர்களே வெறுக்கிற நிலைமைதான் இன்னைக்கு இருக்குது. இல்ல பாஜக என்ன சொல்றாரு, தொண்டர்கள் வந்து எப்படி எதிர்ப்பாங்க? நீங்க தள்ளி குடிச்சுக்கோங்க சார். என்ன சொல்றாரு? இல்ல புரட்சி கவிதாசன் என்ன சொல்றாரு? புரட்சி கவிதாசன் என்ன சொன்னாரு? அந்த பேச்சை நான் சரியா உள்வாங்கலன்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த மேடையில பேசுற பேச்சு தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு பாரம்பரியம் மிக்க, வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒரு பாஜகவினுடைய தலைவர் விமர்சிப்பதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து பேசினா பாஜக தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்கிறது தான் இன்றைக்கு உண்மையான நிதர்சன உண்மை. அப்ப வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுறதுல வந்து ஒரு கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கடந்த காலங்கள்ல அவர் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்போது ஒரு விமர்சனத்தை உங்கள் கட்சி தலைமை மீது வைத்தாரு. திரும்ப பத்திரிகையாளர் சந்திப்புல என் விமர்சனம் சரியானதுதான், நான் ஒன்னும் இதுக்காக மன்னிப்போ இல்ல இதை திரும்ப பெறவோ மாட்டேன்னு அவர் வந்து அந்த கருத்துல தீர்க்கமா நின்னாரு. திரும்ப நீங்க வந்து கூட்டணி முறிவுக்கு வந்த பிறகும் கூட நீங்க சொன்ன காரணம்லாம் அவரை இன்னைக்கு வரைக்கும் அவரை பதவியிலேருந்து மாற்றணுங்கிறத தான் சொன்னீங்களே தவிர, அது எப்படி சார் இன்னொரு அகில இந்திய கட்சியுடைய மாநில தலைமையை நீங்க வெளியிலிருந்து கொடுக்கிற அழுத்தத்தின் மூலமாக மாற்ற முடியும்? அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணாமலையை மாத்தணும்னு எந்த இடத்துலயும் செய்தி சொல்லல. அதாவது எந்த கருத்தும் வந்து எதிர்கருத்து. பாஜகவுடைய தலைவர் மாத்தினா என்ன, மாத்தாட்டி அதிமுகவுக்கு என்னங்க கவலை? அது நோக்கம் அல்ல. மதியம் கேபி முனுசாமி பேசும்போது அதை சுட்டி காண்பித்து தானே பேசுறார், விரைவில் மாற்றப்படுவார் அப்படின்னு தானே சொல்றாரு அவரு. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். ஆனா அதிமுகவினுடைய தலைவர் பொதுச் செயலாளருடைய எந்த செய்தியாவது பாஜகவை பத்தி இருக்குதா? அவங்க அதிமுக அரசியலை நோக்கிதான் அதிமுக போகுமே தவிர அடுத்த கட்சியை பத்தி பேச வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு ஏன் வந்தது? ஏங்க, நாங்க களத்துல நிக்கிறோம், நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வேணும்னீங்க, நாங்க வேணானோம். இதுதான் முரண்பாடு. அப்ப அந்த முரண்பாடுகளை மனசுல வச்சுக்கிட்டு தன்னுடைய எண்ணம் நிறைவேறல, தன்னுடைய சபதம் நிறைவேறலன்ற ஒரு அடிப்படை காரணத்திற்காக அதிமுகவின் மீது புலிவாரி தூற்றுவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 2026 களம் காண்போம் அப்படிங்கிறார். மேடையில பேசின வன்மமா பேசினா எப்படி களம் காண முடியும்? எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. பாஜக அதிமுக இருந்து போன தலைவர்கள் கூட